நேரத்துக்குள்ள என்னாச்சு? சைரனை போட்டு வந்துருச்சியா கனஞ்சாம்பட்டிக்கல வண்டி. ஐயா என்னையா செய்யணும் உங்க ஊருக்கு? ஐயா ஏன் எங்கிட்ட சொல்லல? நான் தானே முதல்ல உன்கிட்ட சொன்னோம்ல, நீ செய்யல. வண்டி வந்துச்சு, அவங்களா சுத்தம் பண்ணாங்க, அவங்களா பினாயில போட்டாங்க, டெட்டால போட்டாங்க, அலசி விட்டாங்க, லைட்டை போட்டாங்க, கேமராவை மாட்டினாங்க. இந்த தமிழகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு குக்கிராமனாலும் அங்கே நம்முடைய மகாசபை செயல்படும். அந்த இடத்துல அங்க ஒரு வீரன் சுந்தரலிங்கம் உருவாக வேண்டும், அங்கே ஒரு தியாகி இமானுவேல் சேரன் உருவாக வேண்டும், அங்கே ஒரு ராஜவலயம் ஜெயக்குமார் உருவாக வேண்டும். அப்பதான் நம்ம சமூகம் வெல்லும். கோயில்ல இருந்துக்குருவோம். அதனால நிர்வாகம் அதை உடனடியாக மாத்திரு. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஊடக செய்திகள் நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன். இது முதலமைச்சர் வரைக்கும் போனோம். எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை, தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மகாசபையினுடைய கோரிக்கை, அங்கே அறங்காவல் குழு தலைவர் செயல்படக்கூடாது. அந்த ஊருடைய பெருமையே எங்களுக்கு இருக்கக்கூடியத. அதனால நாங்கள் அதை தொடர்ந்து நீ எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்கள ஒரு 10 பேரை உயர்மட்ட குழுவா போடணும். நீங்க முதலமைச்சர் கவனமா கேட்கணும். முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம். உங்களுடைய இலாக்கா அமைச்சர்களால உங்களுக்கு ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களும் எதிராக நாங்கள் செயல்படுவோம். பார்த்துக்கங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். நான் கூட சரி வண்டியை பிடிச்சிட்டு நேராக நம்ம போய் கலெக்டர் எஸ்பியை பார்க்கணும் இருக்கு, தலைவர் கூப்பிடுவார் இருக்கு அப்படின்ட்டு நானும் ரெடி ஆகிக்கிட்டு தம்பிகளெல்லாம் வாங்கப்பா நேராக போவோம்னு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னாச்சு? சைரனை போட்டு வந்துருச்சியா கனஞ்சாம்பட்டிக்கல வண்டி. ஐயா என்னையா செய்யணும் உங்க ஊருக்கு? ஐயா ஏன் எங்கிட்ட சொல்லல? நான் தானே முதல்ல உன்கிட்ட சொன்னோம்ல, நீ செய்யல. நாங்கள் எங்கள் தலைவர் என்ன செஞ்சார்னு எங்களுக்கே இன்னும் தெரியாது. எங்கிட்ட கூட சொல்லல. அவரு என்னப்பா வண்டிலாம் வருது? அப்படியாப்பா அப்படின்றார் அவரு. வண்டி வந்துச்சு, அவங்களா சுத்தம் பண்ணாங்க, அவங்களா பினாயில போட்டாங்க, டெட்டால போட்டாங்க, அலசி விட்டாங்க, லைட்டை போட்டாங்க, கேமராவை மாட்டினாங்க. கலெக்டர் தாசியாரை சத்தம் போடுறாரு, தாசியார் விஓவை சத்தம் போடுறாரு, போலீஸு, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாம் வந்துட்டாங்க. இது ஏன் சொல்றேன்னா, மகாசபையினுடைய செயல்பாடுகள் அந்த கனஞ்சாம்பட்டி கிராமத்தில் எந்த ஒரு சின்ன சமூகம் ஒரு 120 வீடு 150 வீடு தான் இருக்கும். அதற்காகவும் நாம் குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த தமிழகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு குக்கிராமனாலும் அங்கே நம்முடைய மகாசபை செயல்படும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இப்ப அந்த உங்க ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சிகள், உங்க ஊர்ல நடக்கிற அநீதிகள் நிகழ்ச்சிகளை கூட விடுங்க. எங்கெல்லாம் சமூக நீதி மறுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் நம் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ, அந்த இடத்துல அங்க ஒரு வீரன் சுந்தரலிங்கம் உருவாக வேண்டும், அங்கே ஒரு தியாகி இமானுவேல் சேரன் உருவாக வேண்டும், அங்கே ஒரு ராஜவலயம் ஜெயக்குமார் உருவாக வேண்டும். அப்பதான் நம்ம சமூகம் வெல்லும். நீங்க உங்க ஊர்ல என்ன நடக்குது உங்களால முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா மகாசபைக்கு தெரிவிங்க. நாங்க யாருமே அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரிக உங்களை தேடி வருவாங்க. மரியாதைக்குரிய ராஜவலயம் ஜெயக்குமார் அவர்களுடைய வழிகாட்டுது இளைஞர்களுக்கு அவர் ஏற்கனவே சொல்றதை போல ஒவ்வொரு ஊர்லயும் இந்த நாட்டாமை ஐயா நாட்டாமைகள்லாம் வந்திருப்பீங்க. உங்களை அனைவரையும் வருக வருக நான் வர வைக்கிறேன். ஊர்ல ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாங்க. இந்த குடிக்கிற வயக, இந்த கஞ்சா குடிக்கிற வயகெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு அவங்கள ஒரு நல்வழி வகுத்த பாருங்க. குடியும் கஞ்சாவும் இல்லைன்னா நம்ம சமூகம் என்னைக்கே முன்னேறிடும். இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் நடந்துக்கிருக்கு. ஒருத்தன் குடிச்சிட்டு சண்டை போடுறான். என்ன செய்ய? அவனும் அந்த தேவேந்திர குல வேளாளர் தானே. அப்போ நம்ம பொறுமையாக தான் போக வேண்டியிருக்கு. இது எதனாலன்னா, நம்ம இன்னும் கட்டமைப்பை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். நமக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருந்துச்சு, எத்தனையோ கட்சிகள் இருந்துச்சு. இருந்தாலும் அதோடைய வளர்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு வளர்ச்சினா அது மகாசபை தான். ஏன்னா மகாசபைன்றது என்ன? இந்த மகாசபையில் யாருடைய பங்கு அதிகமாக இருக்கிறது? நாட்டாமை. நாட்டாமை யாரு? அந்த ஊரையவே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு குட்டி ராஜா.
அதாவது கர்ணன் படம் தான் நினைக்கிறேன். கர்ணனா அசுரனான்னு தெரியல. கர்ணன் தான் நாட்டாமையா அவரு. அது வந்து அவர் தலையில் துண்டு தான் கட்டியிருப்பாரு, ஊர் குடுமை அப்படின்னு. அப்படிலாம் வரலாற்று சிறப்பு நமக்கு இருக்கு. ஊர் குடும்பன் வந்து தலையில் துண்டை கட்டியிருப்பாரு, எந்த அதிகாரி வந்தாலும் அவுக்க மாட்டார். ஆனால் அதுலேயும் ஒருத்தன் அவுக்க வச்சான். அது மாதிரி இருக்கு. இனிமே வரும் காலங்களில் வந்து இப்போ தலைவரும் இங்கே வரணும். எதுக்கு இப்போ நான் வந்து இன்னும் பேச ஆரம்பிக்கலை. நீங்கள் எல்லாம் வரணுன்றதுக்காகத்தான் பேசிக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் வெளியே நின்றுக்கிறீங்க. என்னென்ன தலைவர் வாங்க, எல்லாரும் வாங்க. அடுத்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம இருக்கங்குடி நாட்டாம வந்துட்டாரா? ஐயா இருக்கங்குடிக்காரங்க, சாத்தூர் 18 படிக்காரங்க, லட்சுமண பெருமாள், முக்கியமான ஆள்லாம் மேடைக்கு வாங்க. ஐயா வாங்க ஐயா. போய் கோயிலில் இருந்துக்குருவோம். அதனால நிர்வாகம் அதை வந்து உடனடியாக மாற்றிடு. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஊடக செய்திகள் நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன். இது முதலமைச்சர் வரைக்கும் போனோம். எங்களுடைய தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை, தமிழ்நாடு தெய்வேந்திரகுல வேளாளர் மகாசபையினுடைய கோரிக்கை, அங்கே அறங்காவல் குழு தலைவர் செயல்படக்கூடாது. அப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் எங்களுடைய இனப்பிரதிநிதிகளும் சேர்ந்து அங்கே செயல்பட வேண்டும். நாங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பஞ்சாயத்து தலைவர் சொன்னதை போல சுற்றி இருக்கலாம் யாரு, எல்லா ஊரும் 18 பட்டி. அதில் வந்து இன்னைக்கு இவர் படிக்காம டாக்டர் வாங்கியிருக்காரு, படித்த டாக்டர் இருக்காங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஐஜிலாம் நிறையா இருக்காங்க. ஐஜி, ஐஏஎஸ், சாத்தூர் 18 பட்டி இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாகின இடம். பல இப்போதையும் கூட டிஐஜி, ஐஜி வடிவேலு, அது மாதிரி பல ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் டாக்டர் எல்லாம் உள்ள ஊர். அது ஊர், அந்த ஊருடைய பெருமையே எங்களுக்கு இருக்கக்கூடியதான். அதனால நாங்கள் அதை வந்து தொடர்ந்து நீ வந்து எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்கள ஒரு 10 பேரை உயர்மட்ட குழுவாக போடணும். நீ இல்லையா அறநிலைத்துறை வந்து முழுவதும் எடுத்துக்கோ. தலைவர் சொன்னதை போல அறநிலைத்துறை அமைச்சர் நீ என்ன செஞ்சுக்கிட்டு நான் கேட்குறேன். இங்கே இவ்வளவு படுகொலை நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஒரு சேர்ந்த அறங்காவலர் குழு தலைவர் 2 ஜாதியை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. முதலமைச்சர் கவனமாக கேட்கணும். முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம். உங்களுடைய இலாக்கா அமைச்சர்களால் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களும் எதிராக நாங்கள் செயல்படுவோம். பார்த்துக்கங்க. நாங்கள் வந்து தலைவர் சொன்னதை போல நாங்கள் யாருக்கும் எதிரி அல்ல. எங்களை எதிரியாக நினைப்பவர்களை நாங்கள் விடமாட்டோம். அதுவரை நாங்கள் வந்து ஓய மாட்டோம். தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவருடைய கோரிக்கை, ஒட்டுமொத்த தேவேந்திர கோரிக்கை, அந்த அறங்காவலர் குழு தலைவர் உடனே ரிமூவ் பண்ணி எங்களுக்கு கூட கமிட்டி போடு. இது வந்து செய்யலைன்னா நாங்கள் உங்களை செய்ய வைப்போம். இன்னும் பல பேர் நம்ம நண்பர்கள் உறவுகள் பேசுகிற காரணத்தினால தலைவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கனிவான வேண்டுகோளை